அடுத்த திரியினை ஏற்றி வைக்க வருமாறு தமிழீழ விடுதலை ஆட்சி ஆதரவாளர் சிறுத்தோப்பை சேர்ந்த வேலம் அவர்களை அன்புடன் என்ற கூற்றுக்கு இந்த கூட்டம் ஒரு சான்றாக இருக்க நம்புகிறேன். எங்களுடைய பிரதேசத்திலே அல்லது எங்களுடைய மாவட்டத்திலே வளமை போல எங்கள் ஒவ்வொரு தேர்தல்களும் அடுத்தடுத்தாக திணிக்கப்பட்ட விதமாகவே இருக்கின்றன. அடுத்தடுத்து பல தேர்தல்களை நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பிரதேச சபை இந்த வட மாவட்டத்திலே எங்களுக்கு இந்த பிரதேச சபை தேர்தல்களும் புதிதல்ல. காலகாலமாக இந்த வட மாவட்டத்தை பிரதேச சபைகளை ஆண்டு வந்த கட்சி என்ற அடிப்படையிலும் அல்லது இந்த வட மாவட்டத்தின் அனைத்து பிரதேச சபைகளையும் இந்த வட நகர சபையையும் தமிழர்களாக நாங்கள் தான் ஆள வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நிலப்பரப்பில் எங்களுடைய தமிழ் மக்களினுடைய விகிதாசாரத்தின் அடிப்படையில் எங்களுடைய நகர சபை உட்பட இந்த பிரதேச சபைகளை நாங்கள் வெற்றிவாக சூடி எங்களுடைய ஆளுமைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். வசந்தன், நான் தமிழக விடுதலை இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளராகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்லம் அழைத்தலான் அவர்களின் செயலாளராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். நான் மன்னார் மாவட்டத்திலே 98ஆம் ஆண்டிலிருந்து தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் மாவட்ட தலைவராக பல தடவைகள் கடமையாற்றியிருக்கின்றேன். அதே போன்று பல சமூக பணிகளிலும் ஈடுபட்டு இருக்கின்றேன். கொரோனா நோய் தாக்கத்தின் போது பெருந்தொகையான பணத்தை சேகரித்து மக்களுக்கான உணவை நாங்கள் அளித்திருந்தோம். அந்த பணித்திட்டம் ஒரு பாரிய சவாலான திட்டமாக இருந்த போதும் அதை நான் சிறப்புற செய்திருந்தேன் மன்னார் மாவட்டத்தில். அதே போன்று வெள்ளம் ஏற்பட்ட பொழுதும் 2 முறை 3 முறை வெள்ளம் ஏற்பட்ட போதும் எமது மக்களை பாதுகாப்பதிலும் உணவளிப்பதிலும் நான் நமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அழைக்கிறார் அவர்கள் இணைந்து அந்த சேவையை சரிவர செய்தேன். தேசிய கூட்டணியின் சந்தை சின்ன வேட்பாளர்கள் ஆறாம் தேர்வுள்ளார்கள் என்ற நல்ல செய்தியை 6ஆம் தேதி நான் உங்கள் அனைவருக்கும் வழங்குவேன் என்று உறுதி கூறிக்கொண்டு எங்கள் அடுத்த வேட்பாளருக்கு தன்னை அலுவலகப்படுத்துமாறு தொழில் வங்கியை கையெழுத்தினர். போனஸ்ல நிக்கிறேன். என் பேர் தேவி. எங்கட கிராமத்துக்கு என்னால் ஆண்ட உதவிய நிறைய தேவைகளை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால எனக்கு நிறைய ஆதரவுகள் இருக்குது. எல்லாரும் செய்ய சொல்றாங்க, செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவுகளோடு. நன்றி, வணக்கம். வணக்கம். எனது பெயர் பியூலினி மதீசன். நான் உப்புக்குள வட்டாரத்தில் வேட்பாளராக நிற்கிறேன். ஆனா எனக்கு இந்த அரசியலை பற்றி தெரியாதுன்னு சொன்னாலும் நாங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து ஒயிட்டன் செய்த சேவைய நீ செய்வா என்ற ஒரு நம்பிக்கையோட தான் என்ன இந்த இடத்துக்கு இறக்கி இருக்கிறாங்க. அவர் செய்த சேவைய நான் செய்யணும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இறங்கியிருக்கிறேன், செய்வேன். அதே மாதிரி நான் இந்த இதுல இறங்குற பொழுது நான் வெற்றியோட தான் இறங்கணுமா. அதே மாதிரி நான் வெற்றியோட இது செய்து ஒயிட்டன் என்ன சேவை செய்ததோ அதை நான் இந்த ஊர் மக்களோடு சேர்ந்து செய்வேன் என்று அண்ணாவுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அவர்களே, இங்கே வருகை கொண்டிருக்கின்ற எமது வேட்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழலிலே நாங்கள் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசானது மிகவும் தந்திரமான முறையில் தமிழர்களை பிரித்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஆயுத ரீதியாக நாங்கள் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு அரசியல் ரீதியாக நாங்கள் ஒரு பலமானவர்களாக வரக்கூடாது என்பதற்காக இந்த ஸ்ரீலங்கா அரசானது, கடந்த அரசுகளும் சரி
இப்போது வந்திருக்கின்ற அரசும் சரி மிகவும் திட்டமிட்ட வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எங்களை எப்படியெல்லாம் கூறு போட முடியுமோ அப்படியெல்லாம் கூறு போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலும் கூட நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த சூட்சுமங்களுக்கு அடிபடியாது என்றும் இந்த தமிழ் பரப்பிலே ஒரு கூட்டணியாக, ஒரு கூட்டமைப்பாக, தமிழுக்கு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக அது திகழ்கிறது என்றால் அது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மாத்திரம் என்பதனை இந்த தமிழ் மக்கள் அனைவரும் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெறுமனே தனி நபர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் கூட்டமைப்பாக செயல்படவில்லை. கடந்த காலங்களில் 2011ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி உருவாகினதோ அதை தொடர்ந்து நாங்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வழியில் கூட்டமைப்பாக செயல்பட்டே வந்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் ஐக்கியமாகவே தொடர்ந்தும் செயல்பட்டு வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தற்பொழுதும் இன்று இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதம் ஏந்தி போராடின அனைத்து அமைப்புகளுமே நாங்கள் ஒரே அணியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இது எங்களது ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு பொது அணி என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வெறுமனவே ஒரு EPRFக்காகவோ ஒரு திறவுக்காகவோ அல்லது ஒரு புலட்டுக்காகவோ நாங்கள் வரவில்லை. இது இந்த தமிழ் மக்களுடைய ஒரே ஒரு பலமான ஒரே ஒரு கட்டமைப்பான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அங்கே தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை எப்படி உருவாக்கினாரோ அதிலிருந்து அதன் வழித்தளமாக வந்த இந்த அமைப்பு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பலம். இதில் யாரு வேணுமானாலும் அங்கத்தவர் ஆகலாம். தமிழ் மக்களுக்காக, தமிழ் மக்களின் இருப்புக்காக, தமிழ் மக்களின் அடையாளத்துக்காக, தமிழ் மக்களின் உரிமைகளை பெறுவதற்காக நாங்கள் பட்ட அந்த தியாகங்கள் கஷ்டங்களை ஏதோ ஒரு வகையில் அரசியல் ரீதியாக பெறுவதற்காக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு என்றால் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையிலே நீங்கள் அனைவரும் இன்று இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை ஏற்று உங்களது பிரதேசங்களில் எவ்வளவோ துன்பங்கள், துயரங்கள், இடர்பாடுகள், அழுத்தங்கள், புறச்சூழல் அனைத்தையும் உதறி தள்ளி நீங்களும் உங்களது பிரதேசத்தை, உங்களது கிராமத்தை முன்னேற்றணும் என்ற நோக்கத்தில் இந்த பொது அமைப்பில் இணைந்து இன்று நீங்கள் ஒரு வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ச்சியாக உங்களது கிராமத்தில் இது ஒரு பாராளுமன்ற எலெக்ஷனோ அல்லது மாகாண சபை எலெக்ஷனோ அல்லது ஜனாதிபதி எலெக்ஷனோ அல்ல. இது உள்ளூராட்சி எலெக்ஷன். உங்களது உள்ளூரில் நீங்கள் உங்களை ஆளக்கூடிய இது. ஆகவே இந்த ஆட்சி முறையை நாங்கள் இழப்போமாக இருந்தால் நாங்கள் இந்த மண்ணில் வாழ்வதற்கு அருகதையற்றவர்களாக போய்விடுவோம். அந்த நோக்கத்துக்காகத்தான் கடந்த காலங்களில் நாங்கள் ஒரு இன ரீதியான ஒரு விடுதலை அடைவதற்காக போராடின எங்களை ஆயுத ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி ஒடுக்கி இன்றைக்கு நாங்கள் வாய் துறக்க முடியாத சூழலில் கடந்த அரசாங்கம் சரி, இந்த அரசாங்கம் அதை செய்து கொண்டு போகிறது. ஆகவே குறைஞ்சபட்சம் இந்த உள்ளூராட்சி எலெக்ஷன் தேர்தல்களையாவது நாங்கள் எங்களது இருப்பை தக்க வைக்க முடியாமல் போகுமாக இருந்தால் இந்த மண்ணில் நாங்கள் வாழ்வதில் எந்த பிரயோசனமும் அற்றதாகி விடுவோம். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களது அந்த மண்ணையும் அந்த இதையும் காப்பாற்றுவதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். மக்களுடைய இருப்பை காப்பாற்ற முடியும் ஒழிய வேற யாரும் இங்கே காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் மிக மோசமான இனவாத கடந்த கால அரசுகளை விட மிக மோசமான ஒரு அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வெளியில் அந்த முதல்வர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வயிற்றோட்டத்துக்காக வயிற்றோட்ட புளிசையை கொடுக்கல, அதுக்கு மேல சர்க்கரையை அல்லது வாழைப்பழத்துக்குள்ள வச்சு கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஒரு மாயையை காட்டி தாங்கள் எல்லாமே இலங்கை மக்கள் என்ற அந்த வெறும் மாயையை காட்டி தங்களது இனவாத செயல் திட்டங்களை இங்கே நிறைவேற்றுவதற்காக கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுறார்கள். அந்த கங்கணங்களை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் சரியானவர்களாக செயல்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்த மன்னார் தீவானது மிகவும் கடலால சூழப்பட்ட ஒரு பிரதேசம். இந்த பிரதேசம் மிகவும் இயற்கையாக அழிந்து கொண்டு போற ஒரு சூழல் அபாயம் கொண்டு இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த பிரதேசத்திலே இந்த மின் காற்றலை மற்றது மண் அகழ்வு போன்ற வேலைகளை அரசாங்கமே திட்டமிட்ட வகையில் வெளிநாட்டு கம்பெனிகளை
வாடகைக்கு அமர்த்தி திட்டமிட்ட வகையில் இந்த வளங்களை சுரண்டிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இந்த வளங்கள் சுரண்டப்படும் போது இந்த மண்ணில் தமிழர்கள் வாழ முடியாத ஒரு சூழல் ஒன்று ஏற்படும். ஆகவே அதுகளை தடுப்பதற்கு கூட நாங்கள் கடைசி குறைஞ்சபட்சம் இந்த நாட்டில் நாங்கள் என்கிற பிரதேசத்தை நாங்கள் ஆளுநர்களாக இருக்க முடியும். இந்த 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 பிரதேசங்கள், இந்த பிரதேச சபைகள் அரசாங்கத்தினுடைய கையிலேயோ அல்லது அரசாங்கத்துக்கு சார்பான கூலிப்படைகளுடைய கையிலேயோ குழுமாக இருந்தால் இந்த வளங்கள் மாத்திரமல்ல, இந்த மண்ணில தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்ற அடையாளம் கூட இல்லாமல் போவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். ஆகவே நிச்சயமாக நீங்கள் அனைத்தையும் மனதில் கொண்டு மிகவும் நிதானமாக நீங்கள் மக்கள் மத்தியில் போய் இதை தெளிவுபடுத்தி ஒவ்வொருத்தரும் நீங்கள் குறிப்பிட்ட அந்த உங்களது ஏரியாவில் உங்களது தேர்தல் பிரச்சாரங்களை மிக தெளிவாக நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த தமிழ் மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒற்றுமையான ஒரே அமைப்புனால் அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மாத்திரமே தவிர வேற யாரும் இல்லை. உங்களது ஒவ்வொருத்தர வாக்கும், இந்த மண்ணில் பிறந்த ஒருத்தர வாக்கும் ஏழை இனத்தவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் நிச்சயமாக தமிழருக்கு வாக்களிக்க வேண்டும். அதிலும் தமிழர்கள் என்பதிலும் ஒற்றுமையாக சரியான விடயத்தை எடுத்துக்கொண்டு வருவது யார் என்பதை நீங்கள் புரிந்து வாக்களிக்கணும். அந்த அடிப்படையில் நீங்கள் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை முன்னணி என்பது என்ன தமிழ் தேசிய கூட்டணி. அந்த அடிப்படையில் நீங்கள் மக்களுக்கு அந்த விளக்கங்களை சொல்லி நீங்கள் வெற்றி பெறுவதன் மூலம் எதிர்காலத்தில் நாங்கள் உள்ளூராட்சி சபைகளை மாத்திரமல்ல இந்த மாகாண சபையை ஒரு படியாக ஏற்று அதன் ஊடாக நிர்வாகத்தை நடத்தி எதிர்காலத்தில் மக்களுக்குரிய நிரந்தர தீர்வை பெறுவதற்கு இதன் அடித்தளமாக பயன்படுத்துவதற்கு உங்களது வெற்றியில் தங்கியிருக்கிறது என்பதை சொல்லி நிறைவான வருகின்ற மாதம் 6ஆம் தேதி நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரதேச சபை நகர சபையிலையும் வெற்றி வேட்பாளர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆனால் இன்றைய சொற்பாக்கு ஏற்ப எம்முடைய தாயகம் எம்முடன் இருக்கின்றதா, எம்முடைய ஊரகம் எம்முடனே இருக்கின்றதா என்ற கேள்வி எல்லோர் உள்ளங்களிலும் எழ வேண்டும். காரணம், அன்றைய நாட்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழீழ விடுதலை புலிகள் உருவாக்கி ஒரு அரசியல் சக்தியாக எங்கள் முன்னே நிறுத்தி இருந்த பொழுதும் 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று தமிழர் தரப்பு ஒரு பலம் வாய்ந்த அரசியல் அணியாக இங்கே மீண்டு கொண்டிருந்தது. அதே வேளையிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆயுத பலமும் இரண்டும் சேர்ந்ததாக ஒரு சக்தி வாய்ந்த தமிழர் தரப்பாக நாங்கள் சர்வதேச அரங்கிலே காட்டப்பட்டுக் கொண்டிருந்த வேளையிலே இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை அரசுகளும் எங்களை நோக்கி வந்து பேசக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. எங்களை நோக்கிய பார்வை மிக விசாலமாக இருந்தது. ஆனால் காலத்தின் சூழ்நிலை காரணமாக, சூழ்ச்சிகள் காரணமாக தமிழர் தரப்பு தோற்கடிக்கப்பட்டதன் விளைவாக எங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுக்குநூறாக போய் இன்று பல்வேறு கூறுகளாக பிரிந்து இன்று நாங்கள் பெறும் அரசியல் வியாபாரிகளாக நிற்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. ஆகவே இந்த நிலை மாற வேண்டுமாக இருந்தால் வெளியே நிற்கின்ற அத்தனை தமிழ் அரசியல் தரப்புகளும் ஒருங்கிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். ஏனென்று சொன்னால் இன்று இருக்கின்றவர்களுக்கு நன்கு தெரிகின்றது, இன்று ஆட்சிக்கு வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி என்ற அரசாங்கம் எதை சொல்லி இங்கே வந்ததோ அதற்கு எதிர்மாறாக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று எங்களிடம் இருக்கக்கூடிய நிலங்களையும் மொத்தமாக பிடுங்கிவிட்டு அதிலிருந்து கூட நாங்கள் விரட்டியடிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்று நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்று அவர்கள் எங்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாது எங்கள் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு சூழ்ச்சியை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்ச்சியிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அடிப்படையிலே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகளை நாங்கள் கைப்பற்ற வேண்டும், தமிழர்கள் கைப்பற்ற வேண்டும். தமிழனுடைய ஒரே ஒரு அணியாக இருக்கின்ற ஒருங்கிணைந்த ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வாக்களித்து அதை பலப்படுத்துவதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் அனைவரும் ஒன்று சிந்திக்க வேண்டும். அதேபோல் வெளியே இருக்கின்ற இன்று பல்வேறு வகையான தந்திரமான பேச்சுக்களை பேசி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் பல்வேறு விடயங்களை கூறி பல்வேறு சிந்தனைகளை தெரிவித்து இதுதான் சரியான சிந்தனை என்று மக்கள் மத்தியிலே விதைப்பதற்கு முனைய கூடாது. அதோடு ஒருங்கிணைந்து ஒரு கோட்பாட்டையே விதைக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைய முடியும். எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக
உயிர் நீத்த மாவீரர்கள் பொதுமக்கள் எதற்காக தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்தார்களோ அந்த இலக்கை அடைவதற்கு எந்த வடிவத்திலேனும் நாங்கள் போராட வேண்டிய தேவை இருக்கின்றது. விடுதலை இயக்கம் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றது. ஆயுதம் ஏந்தி போராடினோம், அகிம்சை ரீதியாக போராடினோம், அரசியல் ரீதியாக போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்ன நோக்கத்திற்காக நாங்கள் போராட வந்தோமோ அந்த போராட்டம் எண்ணம் முற்றுப்பெறவில்லை, அந்த நோக்கம் எண்ணம் அடையப்பெறவில்லை. எனவே அந்த நோக்கத்தை அடைவதற்காக தமிழீழ விடுதலை இயக்கம் முன்னெடுத்த ஒரு செயற்பாடுதான் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கங்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அடைவதற்காக, இந்த மண்ணை மீட்பதற்காக நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று எமது தலைவர் எப்போதும் கூறிக்கொண்டிருப்பார். எனவே செல்வண்ணாவின் விருப்பத்திற்கு இணங்க, அவரின் ஆலோசனைக்கு இணங்க இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்று புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த மண்ணிலே அரசியல் போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இன்று தமிழரசு கட்சி அவர்களது பதாதைகளிலே கூறியிருக்கின்றது, எழுதியிருக்கின்றது, நாடு யாரோடாவது இருக்கட்டும், ஊர் நம்மோடு இருக்கட்டும் என்று. மிக வேடிக்கையான ஒரு கருத்து. இந்த நாட்டுக்காக, இந்த மண்ணுக்காக போராட வந்த தமிழரசு கட்சி நாடு யாரோடாவது இருக்கட்டும் என்று நாட்டை விட்டு விட்டார்கள். ஊரை தம்மோடு வைத்துக் கொள்வதற்காக அடித்துக் கொள்கிறார்கள். ஒரு தவறான கருத்தை இந்த பதாகையிலே பிரசித்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. இந்த மண்ணை மீட்பதற்காக வந்த நாங்கள் நாடு நம்மோடு இருக்க வேண்டும், இந்த மண்ணு நம்மோடு இருக்க வேண்டும், இந்த ஊரும் நம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே அவர்களுக்கும் எங்களுக்குமான வித்தியாசம் என்னவென்று மக்கள் புரிந்திருக்கின்றார்கள். இன்று எமது மண்ணை, இந்த நாட்டை ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி இன்று ஆண்டு கொண்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி இன்று ஆண்டு கொண்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அல்ல, அது ஜேவிபி அரசாங்கம். ஒரு தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு போர்வையை போர்த்தி இருக்கிறது. தலைமைகளை கொடுப்போமானால், பதவிகளை கொடுப்போமானால் இவர்கள் எந்நேரத்திலாவது எமக்கு எதிராக திரும்புவார்கள். எனவே இவர்களை நாங்கள் நம்ப மாட்டோம். உதாரணமாக வன்னியிலே 500 வாக்கை பெற்று தோல்வியடைந்த உப்பாரி அவர்களுக்கு பிரதி அமைச்சர் பதவியும் மாவட்ட ஒருங்கிணைப்பு பதவியும் கொடுத்திருக்கிறார்கள். உப்பாரி அவர்களுக்கு காரணம், தமிழர்களே அவர்கள் நம்பவில்லை. ஆனால் எமது தமிழ் மக்கள் அவர்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். மீண்டும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே ஜேவிபி அரசாங்கம், ஜேவிபி கட்சியிலே எமது தமிழர்கள் போட்டியிடுகின்றார்கள். எமது தமிழ் மக்களின் வாக்கை நம்பி போட்டியிடுகின்றார்கள். இந்த தருணத்திலே நான் நமது மக்களிடத்திலே கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விடயம்தான். இந்த பொய்களை கூறி எம் மக்களை அடிமையாக்குவதற்கு இந்த ஜேவிபி அரசாங்கம் இந்த உள்ளூராட்சி சபையிலே எமது சகோதரர்களை இறக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பாடத்தை நாங்கள் புகட்ட வேண்டும். எவ்வாறான பாடம் என்று சொன்னால், தமிழ் மக்கள் எப்போதும் தமிழர் தேசியத்திற்காக நாங்கள் ஒன்றாக நிற்போம் என்ற செய்தியை இந்த தேர்தலில் அவர்களுக்கு கொடுக்கும் அடியூடாக, தேர்தலில் அவர்கள் பெறும் தோல்வியூடாக நாங்கள் அவர்களுக்கு புகட்ட வேண்டும் என்று இந்த தருணத்தில் எமது மக்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். இயற்கைக்கு விரோதமான, மக்களுக்கு விரோதமான எந்த விதமான அபிவிருத்தியை நாங்கள் முன்னெடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த ஜேவிபி அரசாங்கம் வந்த பிற்பாடு 4 முறை மன்னாரிலே கனிம வளத்தை அள்ளுவதற்காக இந்த நிறுவனங்கள் வந்திருக்கிறது. 4 முறை முயற்சி செய்திருக்கிறார்கள். இந்த 4 முறை மக்கள் போராட்டத்தினால் அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். பாதுகாப்பு தரப்போடு, ராணுவத்தோடு, போலீஸோடு, அதிரடி படையோடு இங்கு வந்தார்கள் இந்த மண்ணை அள்ளுவதற்கு, பரீட்சிப்பதற்கு. ஆனால் மக்களின் எதிர்ப்பின் காரணமாக சென்று விட்டார்கள்.
அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று அமைந்திருந்தது. இங்கே உள்ளூராட்சி சபைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. அங்க உள்ளூராட்சி மக்கள் பிரதிநிதிகள் யாருமே இல்லை. அது அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைந்து விட்டது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இங்கே ராணுவத்தோடு இந்த கனிம வளத்தை அலுவலகத்துக்காக இந்த நிறுவனங்கள் இங்கே வந்தது. இந்த ஜேவிபி அரசாங்கம் வந்த பிற்பாடு வந்தது. ஆனால் மக்களின் எதிர்ப்பாலை திரும்பி சென்று விட்டது. ராணுவ பலத்தோடு இங்கு வருவார்கள், அதை நிறைவேற்றிக் கொள்ள வருவார்கள். ராணுவ பலத்தோடு இங்கு வந்தாலும் இங்கே உள்ளூராட்சி சபைகளை ஆளுவது தமிழ் தேசியத்தோடு நிற்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. எனவே அவர்களால் இந்த மண்ணிலே ஒரு புடி மண்ணை கூட அள்ளி செல்ல முடியாது. எமது வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வமண்ணா தலைமையிலே இயங்குகின்ற இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த மண்ணிலே ஆளும் பொழுது அவர்களால் ஒரு புடி மண்ணை கூட அள்ள முடியாது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டு விடயங்களை நான் சொல்லியாக வேண்டும். முதலாவது, எங்களுடைய இந்த கட்சியினுடைய கோட்பாடு எப்படி என்றால், இதிலே வேட்பாளர்கள் போனஸ் வேட்பாளர்கள் அல்லது துணை வேட்பாளர்கள் என்று இல்லை, எல்லோரும் வேட்பாளர்கள். ஆகவே நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும். இங்கே எங்களுடைய துணை வேட்பாளர்கள் எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் தருகின்ற போது இந்த சபையை நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய திறமையை காட்டுவோம் என்று தங்களுடைய அறிமுக உரையிலே சொன்னார்கள். உங்களுக்கு சந்தர்ப்பம் ஒரு வருடம் நிச்சயமாக கிடைக்கும், அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் அத்தனை பேரும் இந்த சபையை நகர சபையாக இருக்கலாம் அல்லது பிரதேச சபையாக இருக்கலாம், அதை நீங்கள் அலங்கரிப்பீர்கள். ஆகவே நீங்கள் துணிச்சலாக இந்த தேர்தலில் இறங்கி வேலை செய்யுங்கள். இரண்டாவது, நான் பெருமைப்படுகின்ற ஒரு விடயம், இங்கு பெண்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட முன்வந்தார்கள். ஆனால் எங்கும் காணாத ஒரு விடயத்தை மன்னாரிலே நான் பார்த்தேன். எங்களுடைய பெண்களுக்கு நிச்சயமாக அந்த தேசியத்தின் மீது நிறைய பற்றுடையவர்களாக தங்களுடைய அறிமுகத்தை செய்கின்ற போது நான் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக நாங்கள் ஒரு முடிவை இந்த முறை நான் வெளிப்படையாக எங்களுடைய அனைத்து மத்திய தலைவர்களிடம் நான் பேசி எங்களுடைய இந்த கட்சியினுடைய ஜனநாயக தேசிய கூட்டமைப்பினுடைய பெண்கள் அமைப்பை வடக்கு கிழக்கிலே எங்களுடைய இந்த தேர்தலில் போட்டியிட வந்த அத்தனை பேரையும் பெண்கள் அமைப்பாக மாற்றி எங்களுடைய பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள், எங்களுடைய பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடூரங்கள், எங்களுடைய பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அத்தனை தலைநிமிர்ந்து வாழுகின்ற ஒரு நிலையை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பை எங்களுடைய ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு உங்களுடைய சார்பாக பெண்கள் அமைப்பை உருவாக்கி அது செயல்படும் என்பதை நான் உறுதிப்பட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே தேர்தல் முடிந்த பின்பு உங்களுடைய தொடர்புகள் இல்லாது போய்விடும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு பெண்கள் அமைப்பு சார்ந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஏன் வடக்கு கிழக்கிலும் நாமல் எல்லோரும் பெண்கள் சார்ந்த பெண்ணுரிமை சார்ந்த ஒரு அமைப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக நாங்கள் உண்டுபட்டு உள்ளூராட்சி நகரசபை தேர்தல்களிலே நாங்கள் எல்லாரும் போட்டியிடுவோம். இதிலே நாங்கள் நிர்ணயிக்கின்ற சக்தியாக எங்களுடைய தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். நாங்கள் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையோடு இந்த பிரதேச சபை நகர சபைகளை அலங்கரிப்போம் என்பதை நான் வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். காரணம், எங்களுடைய வேட்பாளர்கள் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் திறமை மிக்கவர்களாக வீரம் மிக்கவர்களாக இருக்கின்றபடியால் அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய சபைகளை நாங்கள் தான் பிடிப்போம். இப்ப எனக்கு முன் பேசியவர்கள் இந்த ஜேவிபி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை சொன்னார். நான் ஒன்று ரெண்டு விடயங்களை நான் சொல்லி தொடரலாம் என்று நினைக்கின்றேன்.
ஜனாதிபதி அவர்கள் இங்கு வந்துதான் பேசினார். ஆட்சி அமைப்பது தங்களுடைய கட்சியாக இருந்தால் கூடுதலான நிதியை தருவோம் என்றார். எப்படி மிரட்டு பாருங்கள். கூடுதலான நிதியை தருவோம் என்று சொன்னார்கள் இந்த தேர்தல் மேடைகள். அதோடு அச்சுறுத்தல், நாங்க கூடுதலான நிதியை இந்த எங்களுடைய சபை அமைக்கப்படுகின்ற போது தருவோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்பதுதான் அதனுடைய செய்தியாக. இந்த செய்தியின் ஊடாக பல பேர், எங்களுடைய கட்சியின் தலைவர்கள் அத்தனை பேரும் எதிர்த்தார்கள். இது ஒரு லஞ்சம், இது ஒரு ஊழல், அதாவது லஞ்சத்தை கொடுத்து ஜனாதிபதி அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். ஆகவே ஜனாதிபதி அவர்கள் எப்படி இந்த ஊழலை ஒழிக்க முடியும் என்றெல்லாம் குரல் கொடுக்கின்ற போது விமல் ரத்நாயக்கா அவர்கள் ஒரு குரலை ஒரு படி மேலே குரலை உயர்த்தி சொல்லுகிறார். ஜனாதிபதியினுடைய கூட்டுக்கு தமிழ் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதிலே அருகதையற்றவர்கள் என்று சொல்லுகிறார். எதிர்ப்பு தெரிவிப்பதிலே அருகதையற்றவர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நான் கேட்கின்றேன், நாங்கள் அருகதையற்றவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த வழியை உண்டு பண்ணியவர்கள் எங்களுடைய மக்கள். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலிலே கூடுதலான ஆசனங்களை வடக்கிலே, கிழக்கு இல்லை வடக்கிலே கொடுத்தார்கள். அதை வைத்துக் கொண்டு தமிழ் தலைவர்கள் பேசுவதற்கு வல்லமையற்றவர்கள் என்று சொல்லுவதற்கு என்ன ஜோக்கியதை இருக்குது என்று நான் கேட்கின்றேன். வந்து 6 மாசங்கள் கழிந்திருக்கிறது. காணாமல் போனவர்களுடைய விடயங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்தீர்களா? நீங்கள் தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் நீங்கள் கவனத்தில் எடுத்தீர்களா? ஐநா சபை தீர்மானத்தை உடனடியாக சொன்னீர்கள், இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்னீர்கள். இது தமிழர்கள் சார்பாக நீங்கள் காட்டுற அக்கறையா? பாராளுமன்றத்திலும் வெளியிலும் அரசியல் கைதிகள் இல்லை என்று சொன்னார்கள். அரசியல் கைதிகள் சிறைகளிலே இல்லை என்று சொன்னார்கள். இதான் நீங்கள் தமிழ் மீது காட்டுற அக்கறை. தமிழ் தலைவர்கள் இதை எல்லாம் குரல் கொடுத்தால் நீங்கள் பேச முடியாது என்று ஒரு அதிகார வர்க்கத்தின் சமயத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அத்தனை இந்த அரசாங்கத்தை எதிர்க்கின்ற வகையிலே சிங்கள தேசத்திலே அத்தனை தலைவர்களும் வாரி தூத்துகின்ற அதே நேரத்திலே அவர்களை பார்த்து இந்த விமல் ரத்நாயக்கா ஒரு பேச்சையும் பேசவில்லை, அருகதையற்றவர்கள் என்று சொல்லவில்லை. தமிழர்களை பார்த்து, தமிழ் கட்சியினுடைய தலைவரை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ அருகதையற்றவர்கள் என்று சொல்லுகிறார். நாளைக்கு இந்த பிரதேச சபை, நகர சபை, மாகாண சபை மாறுமாக இருந்தால் மக்கள், தமிழ் மக்கள் அத்தனை பேரும் வாயை மூடிக்கொண்டிருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாக்கி கொண்டு இருக்கிறது. ஆகவே இதிலே நாங்கள் உங்களுடைய பிரச்சாரத்திலே இந்த விடயங்களை நீங்கள் சொல்லியாக வேண்டும். ஆகவே விமல் ரத்நாயக்காவுக்கு எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் இல்லை, அருகதையும் இல்லை என்பதை நான் அந்த சபையிலே வெளிப்படையாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். சிங்கள தேசத்திலே தம்பி வசந்தன் சொன்னது போல சிங்கள தேசத்திலே ஒன்றாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் வெட்கம் எங்களுடைய தமிழ் கட்சிகள் ஒன்றாக இல்லை. எனது இனத்தின் மீது கொடுக்கப்படுகின்ற அந்த அநீதிகளை ஒன்றாக தட்டி கேட்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை எங்களுக்கு இல்லை. அதனால் தான் இங்கே தென்னிலங்கையிலே இருப்பவர்கள் எங்களை பார்த்து யோக்கியத்தை அற்றவர்கள் என்று சொல்லுகிறார். நாங்கள் இதே பிரதேச சபை, நகர சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது தமிழரசு கட்சி அதை இல்லை, தனித்து போட்டியிடும் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைக்கப்பட்டது. நாங்களும் தமிழ் விடுதலை இயக்கம் என்று சென்றிருக்க முடியும், இபிஆகவும் சென்றிருக்க முடியும், பிளட்டும் சென்றிருக்க முடியும். போராளி கட்சிகள் அத்தனை பேரும் இந்த ஐக்கியத்தை நாங்கள் பேணினோம். ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதிலே எங்களுக்கும் பங்கிருக்கிறது, எனக்கும் பங்கிருக்கிறது. தேசிய தலைவருடைய அந்த அங்கீகாரத்தோடு நாங்கள் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினோம்.
அது சிதைக்கப்பட்டது யாரால் என்பது உங்களுக்கு தெரியும். அது உருவாக்கப்பட்டு உள்வாங்கப்பட்டு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சின்னாபின்னமாக இருக்கிறது. ஆகவே ஒரு செய்தியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் பேண வேண்டுமாக இருந்தால் அது அரசியல் ரீதியாக மட்டும் இருக்கக்கூடாது. எங்களுடைய மக்கள், எங்களுடைய நிலம், எப்படி போராளிகள் தங்களுடைய உயிரை மதித்தார்களோ, எப்படி பொதுமக்கள் தங்களுடைய உயிரை மதித்தார்களோ, இந்த தேசத்தின் விடுதலைக்காக நாங்கள் ஒற்றுமைப்படவில்லை என்றால் இந்த தேசம் சிங்கள தேசமாக ஐக்கிய இலங்கைக்குள்ளே வாழுகின்ற மக்களாக நாங்கள் எந்த உரித்தும் மற்றவர்களாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்படும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். சபை, நகர சபைகளை நான் நினைக்கின்றேன் மெஜாரிட்டியில நாங்கள் எல்லாம் ஆட்சியை பிடிக்க முடியாது. இந்த சிஸ்டம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் கூடுதலான ஆசனங்களை நாங்கள் பெறுகின்ற போது யாரோடு நாங்கள் கூட்டிச் சேர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் யோசிக்கிறோம். நிச்சயமாக சொல்லுகிறேன், எங்களை தேசியத்தோடு நேசிக்கின்ற தமிழ் கட்சிகளோடு மட்டும்தான் எங்களுடைய உறவுகள் இருக்கும். எங்களுடைய அந்த தொடர்பின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த பிரதேச சபை, நகர சபைகளை அலங்கரிப்போம். ஆகவே அதன் ஊடாக ஒற்றுமையாக வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அந்த அணி மீண்டும் மாகாண சபைகளை போட்டியிடும் என்ற உறுதிப்பாட்டை நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தருகிறேன். மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இந்த பிரதேச சபை, நகர சபையில ஒரு விடயம் இருக்கிறது. இது சாதாரண ஒரு பிரதேச ரோட்டு போடுறதில்லை, லைட் போடுறதில்லை. இந்த மண்ணை காப்பாற்றுகின்ற பொறுப்பு பிரதேச சபைகளுக்கு இருக்கிறது. உங்களுக்கு அதிகாரங்கள் இருக்கிறது. இங்கே தனிமண் வளத்தை சுரண்டுகின்ற அந்த விடயத்திலே நாங்கள் அதை தடுப்பதற்கான அதிகாரம், சட்டம் உங்களிடம் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய இந்த மன்னார் மண்ணை காப்பாற்றுகின்ற வாய்ப்பை நாங்கள் பேணப்பட வேண்டும் என்றால் பிரதேச சபைக்கும் நகர சபைக்கும் அதிகாரங்கள் உண்டு. வெறும் லைட் போடுவது பிரதேச சபையின் அதிகாரம் அல்ல. இந்த நிலத்தை காப்பாற்றுவதற்கான சட்ட ரீதியான அதிகாரங்கள் உங்களிடம், அதாவது இந்த சபைகளும் இருக்கிறது. நாங்கள் இதை வளம்படுத்த முடியும். வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தருகிற பணத்தை வைத்துக் கொண்டுதான் வளம்படுத்த முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவற்றை பிச்சைக்காசு எங்களுக்கு வேணாம். எங்களிடம் இந்தியா இருக்கிறது. இப்பொழுது இந்த இலங்கை ராமேஸ்வரம் தலைமன்னார் போட்டோட போகிறது, பரியோட போகிறது. இதற்கு பொறுப்பாக இந்த பிரதேச சபை இருக்க போகிறது. அதன் ஊடாக வளங்களை பெறலாம். அவை கனிமண் அள்ளுகின்ற அந்த சட்டத்தை நாங்கள் நிப்பாட்ட முடியும். இந்தியாவை வைத்து மன்னாரை அபிவிருத்தி செய்கின்ற வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க முடியும். அது இந்தியா தவறான முறைகளை அது கொண்டு வருமாக இருந்தால் இந்த பிரதேச சபை, நகர சபை தடுக்கும். ஆனால் எங்களுடைய மக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற விதத்திலே நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தை உருவாக்க முடியும். ஆகவே இந்த நகர சபை, பிரதேச சபைகளை எங்களுடைய ஆளுமைக்குள் நாங்கள் வைத்திருந்தவர்கள். எங்களுடைய வெளிநாட்டிலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகளை நாங்கள் ஒரு திட்டத்தை வகுத்தால், அது நகர சபையா இருக்கலாம், பிரதேச சபைகளா இருக்கலாம், ஒரு திட்டத்தை வகுத்தால் அது எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளை வைத்துக் கொண்டு இங்கே நாங்கள் செயல்பட முடியும். எங்களுடைய கடல் வளம் உண்மையிலே பெரிய வளம். இங்கே கன பேர் இந்தியாவில் இருந்து இந்த பாம்பர் பாலத்தை பார்ப்பதற்காக வருகிறார். பிரதேச சபைகள் அதை ஒரு டூரிஸ்ட் விஷயமாக மாற்ற முடியும். இன்றைக்கு அரசாங்க அதிபர் அறிவித்திருக்கிறார். அந்த தீடைகளை பார்வையிடுவதற்கு எல்லாரும் முன்வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற எங்களுடைய மீனவ சமூகத்தினுடைய ஒத்துழைப்போடு இந்த டூரிசத்தை உருவாக்குகின்ற, இந்த கடலிலே அந்த மக்களை கொண்டு இந்த தீடைகளை காட்டுகின்ற வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வசதி இந்த தமிழ் பிரதேச சபைகளுக்கு வரும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நாங்கள் இந்த அபிவிருத்தி என்பதிலே நாங்கள் சரியான முறையிலே செயல்பட முடியும்.
ஆகவே துணிச்சலாக இந்த சபைகளை பிடிப்பதற்கான வேலையிலே இறங்குங்கள். இன்னும் 10 நாள் தான். எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 10 நாட்களோ 12 நாட்கள் இருக்கு. ஒவ்வொரு ஆட்களும், ஒவ்வொரு வேட்பாளர்களும், ஒவ்வொரு துணை வேட்பாளர்களும் வீடுகளுக்கு செல்லுங்கள். ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. ஒரு 5 நிமிஷம் அவர்களோடு பேசுங்க. வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு நான் சொல்லல. நீங்க போய் ஒரு வார்த்தை கேளுங்க. அதே மாதிரி அவர்களும் வந்து கேட்பார்கள் என்று. ஆகவே எங்களுடைய தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளுடைய வீடுகளுக்கு நீங்கள் போய் ஒரு வாக்கை 2 வாக்கை கேளுங்கள். அது எங்களுடைய அரசியல் சாணக்கியம். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் இந்த பிரதேச சபையை, நகர சபைகளையும் கைப்பற்றுகின்ற போது எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை, எங்களுடைய நிலத்தை, எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை, எங்களுடைய இளைஞர் யுவதிகளுடைய எதிர்காலத்தை இந்த பிரதேச சபை, நகர சபை ஊடாக நாங்கள் வளப்படுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே வெறும் வாய்க்கால் வெட்டுறதும், வெறும் லைட் போடுறதும், வெறும் ரோட்டு போடுறதும் இந்த பிரதேச சபை, நகர சபையினுடைய வேலைகள் அது ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் நிலத்தை நிர்ணயம் செய்கின்ற அதிகாரங்களோடு இந்த பிரதேச சபை, நகர சபைகளில் இருக்கும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே முழு மூச்சாக நீங்கள் இதிலே ஈடுபட வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு பிரதேச சபை, நகர சபையிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தவிசாளர்கள் அதை அலங்கரிக்க வேண்டும். அதான் நான் சொன்னேன், நகர சபை, பிரதேச சபைகள் எல்லாம் நாங்கள் நிர்ணயிக்கின்ற சக்தியாக மாறுகிற போது நாங்கள் அந்த பிரதேச சபை, நகர சபையினுடைய தவிசாளர்களையும் எங்களுடைய அரசையும், குட்டி அரசாங்கத்தையும் நாங்கள் செயல்படுத்த முடியும். என்ன பொறுத்தவரை ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். பேசாலை இப்பொழுதுதான் என்னோடு கொஞ்சம் நெருங்கி வருகிறது. டொமினிக் இன்னும் இந்த பேசாலை ஊடாக போட்டியிட முன்வந்த உண்மையிலே எங்களுடைய வேட்பாளர்களுக்கு நான் முதல்ல தலை சார்த்தி நன்றி சொல்ல விரும்புகிறேன். கொஞ்ச காலம் இடைவெளி இருந்தது. சில மனஸ்தாபங்கள் வந்ததால் எங்களுடைய அந்த பேசாலையினுடைய நெருக்குதல் குறைவாகி இருந்தது. நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே ஆயுத போராட்டம் அரசியலுக்கு வந்த பின்பு கூடுதலாக என்னை விரலை தூக்கி எல்லா கிராமங்களும் செய்தது போல பேசாலையும் என்னை விரலை பிடிச்சு நடத்திய ஒரு வரலாறு இருக்கிறது பேசாலை. அவை இப்பொழுது உறவு பாலம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், இந்த உறவு பாலத்தினூடாக பேசாலை எங்களுடைய பக்கம் நிச்சயமாக வரும். அதற்காக நாங்கள் உழைப்போம், நேசமாக உழைப்போம். அதிகாரம் கொண்டு உழைக்கப் போவதில்லை. நேசமாக அந்த மக்களை எங்களுடைய பக்கம், தமிழ் தேசிய ஜனநாயக கூட்டமைப்பு பக்கம் கொண்டுவதற்கான வாய்ப்பை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் டொமினிக்காக்கள். அந்த உறவு பாலத்தை நாங்கள் நிச்சயமாக பேணி பாதுகாப்போம். ஏனென்றால் என்னை நேசித்த மக்கள் பேசாலை. அதே போல மன்னார் மாவட்டம் என்பது என்னை நேசித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாவட்டம். இன்றைக்கும் எங்களுடைய அண்ணர் சொன்னது போல வன்னி மாவட்டத்தில் தான் ஒரு தலைவர் இருக்கார். இந்த வன்னி மாவட்டத்தில் தமிழ் தரப்புல ஒரே ஒரு எம்பி, மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு எம்பி செல்வம் அடைக்கலனா. ஆகவே இந்த பிரதேச சபை, நகர சபை எல்லாவற்றுக்கும் என்னுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த வகையிலே எனக்கு உண்மையிலே இங்கு வருகை தந்து இந்த வேட்பாளர் அறிமுகங்கள் உண்மையிலே நான் 100% சந்தோஷமாக இருக்கிறேன். எல்லா பிரதேச சபையும், நகர சபையும் நாங்கள் பிடிப்போம். அதில் குறிப்பாக எங்களுடைய பெண்கள் சகோதரர்கள் காட்டிய அந்த தீவிரம் இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் அரசியலுக்கு வருகின்ற போது அவர்களுடைய திறமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறது.
அது வெளியிலே அவர்களுடைய உணர்வு அந்த அரசியல் ரீதியாக தங்களுடைய கொப்பளிப்புகளை காட்ட முடியாத நிலை இப்பொழுது இன்றைக்கு பிறந்திருக்கிறது. வெளியிலே வருகிறார்கள். அவருடைய அந்த தேசியத்தின் விடுதலை சம்பந்தமான வேட்கையை இங்கு பார்க்கின்ற போது உண்மையிலே மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு. எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை நிச்சயமாக எங்களுடைய எல்லாரும் இணைந்து காப்பாற்ற முடியும். இந்த மண்ணை அள்ளுவதற்கும் இந்த பிரதேசத்தை இல்லாதொழிக்கின்ற வாய்ப்புகளை உண்டு பண்ணுகின்ற அத்தனை பேருக்கு